இல்ல. நான் பல நேரத்துல பார்த்திருக்கிறேன். கலிபோர்னியால இருந்து ஒரு பிளாக் பெரி, ப்ளூ பெரி, அது காய்ந்த அந்த ப்ளூபெரி பிளாக்பெரிய ஒரு 100 கிராம் டப்பாவை 425 ரூபாய்க்கு சென்னையில ஒரு கடையில வாங்கிட்டு வராங்க. ஒரு நோயரை பார்ப்பதற்காக போன ஒரு குடும்பம் அதை 450 ரூபாய்க்கு ஒரு டப்பால வாங்கிட்டு வராங்க. நான் பார்க்கிறேன், என்ன அப்படி பிளாக்பெரியில இருக்கு. அவன் பார்க்கிறான், சார் அதுல ஏகப்பட்ட டேட்டா, இணையத்தை தேடனா ப்ளூபெரி பிளாக்பெரி அது புற்றுநோய்க்கு நல்லது, அதுல ஆந்தோசைனின்ஸ் இருக்கு, அதுல பீனாலிக் காம்பவுண்ட்ஸ் கொட்டி கிடக்கிறது. அதே பீனாலிக் காம்பவுண்ட், அதே ஆந்தோசைனின்ஸ் நம்ம ஊர் நவ்வாப்பழத்துல இருக்குங்க. நவ்வாப்பழத்தை வாயில போட்டா அந்த நாக்கெல்லாம் ஊதா நிறத்தில் ஆகிறது. அந்த ஊதா நிறம் கொடுப்பது ஆந்தோசைனின் தான். கருப்பு திராட்சை, திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய அந்த கருப்பு திராட்சை, பன்னீர் திராட்சை என்கிற கொட்டையுள்ள அந்த பன்னீர் திராட்சை, அதனுடைய விதையிலையும் அதனுடைய தொலியிலும் ரெசர்வெட்டால் அப்படிங்கிற பொருள் கொட்டி கிடக்குது. அந்த பொருட்கள் தராததையா அந்த ப்ளூபெரியும் பிளாக்பெரியும் தரப்போகுது. அதை நான் குறைத்து சொல்லவில்லை.